பங்குனி வெயில் பப்பரப்பான்னு அடிக்குதேன்னு சொல்லிட்டு நம்பி வடகம் போட ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் தப்பா போச்சு. காலையில நல்லா அடிச்ச வெயிலு பார்த்தா வானிலையில் ஒரு மாற்றம். ஐய்யயோ! ஆண்டவா மழை மட்டும் வந்துடக்கூடாதுடான்னு சொல்லி மொட்டை மாடியில நின்னு ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். காத்து வேற பயங்கரமா அடிச்சது. இது என்னடா எங்களுக்கு வந்து சோதனை, அந்த வடம் வேற அப்படியே வச்சா ஊச வாட அடிக்குமே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து பார்த்துட்டே இருந்தா ஆரம்பிச்சிருச்சு. தூறல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளைமேட்ட பார்த்து சந்தோஷப்படுறதா, இல்ல வடம் வீணா போயிருமேன்னு சொல்லி வருத்தப்படுறதானே தெரியல. சரி பரவால்ல. என்ன பண்றது? தூறல் ஆரம்பிச்சிருச்சு. என்ஜாய் பண்ணிட்டே போயிரலாம்னு சொல்லி மொட்டை மாடியில ஜாலியா காத்து வாங்கிட்டு இருந்தேன். இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது. வருஷா வருஷம் இதே பஞ்சாயத்து தான். நாங்க எப்பலாம் வடவம் போடுறோமோ, வத்தல் போடுறோமோ, அப்பலாம் கரெக்ட்டா வருண பகவான் எங்களுக்கு அருள் புரிய ஆரம்பிச்சுருவாரு. சரி அதையே யோசிச்சுட்டு இருந்தா வேலையாவாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து மழைய வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் எங்க அம்மா கிச்சன்ல ஏதோ சமைச்சுட்டு இருந்தாங்க. என்னடா சமையல்னு போய் எட்டி பார்த்தா கீரை. கீரை நல்ல டிஷ் தான். ஆனா எனக்கு என்னமோ அந்த கிளைமேட்டு கீரை சாப்பிடணும்னு தோணவே இல்ல. அதனால எங்க டாடிக்கு ஃபோன் பண்ணி, டாடி எனக்கு ஒரு குஸ்கா வாங்கின்னு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி மழைக்கு நல்லா குஸ்கா வச்சு சுட சுட சாப்பிடலான்னு பார்த்தா, அதுலயும் எனக்கு ஒரு மன உளைச்சல். எனக்கு இந்த பிரியாணி, குஸ்காக்கெல்லாம் கத்திரிக்காய் பச்சடி இருந்தா தான் எனக்கு சாப்பிடறதுக்கே தோணும். கடைக்காரர் அது வைக்கவே இல்ல. இருந்த முட்டையில வேற பாதி என் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டா. இது எப்புட்றா சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் எங்க அம்மா சொன்னாங்க, "கத்திரிக்காய் முருங்கக்காய் தொக்கு செஞ்சிருக்கேன். கீரைக்கு சைட் டிஷ்ஷா. நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னாங்க." அது ஒரு வியர்டான காம்பினேஷன் தான். சரி இருந்தாலும் தாய் சொல்லி தட்டாதே, ஏதோ சொல்றாங்களே ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு தட்டுல வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அன்எக்ஸ்பெக்டடா அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. இது என்னடா இந்த கிரேவி இதுக்கு இவ்ளோ நல்லா இருக்கான்னு இருந்தது. பார்க்க கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டு பார்த்தா சூப்பராவே இருந்துச்சு. என்ன என் பொண்ணு தான் "ஏன் மம்மி பிரியாணி கூட கண்டதே வச்சு சாப்பிட்றன்னு" சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தா. "நீ கலாய்ச்சா கலாய்ச்சிக்கோ. எனக்கு புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு ஜாலியா மழைய என்ஜாய் பண்ணிட்டு குஸ்காவ ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன வடவத்த நெனச்சா தான் லைட்டா ஃபீலிங்கா இருக்கு. சரி பார்த்துப்போம். என்னத்த பண்றது?